வணக்கம். சண்டே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்களுடைய ரோஹிணி. நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற பார்வை டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இல்லை, இப்போ சில விஷயங்களை நம்ம பார்க்குறது. அதே மாதிரி விவசாயத்தை சம்மந்தப்படுத்தின விவசாயத்தை சார்ந்த சமூகமாக நம்மளுடைய சமூகம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உண்மைக்காக உயிரையே கொடுப்பாங்க, மானம் காக்கிறதுக்காக உயிரையே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அகம் சார்ந்த வாழ்க்கையில் இருந்தோம் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திறமைக்காக, பண்புக்காக, இந்த மாதிரியான அகம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து மாறி ஒரு புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு நாம் திரும்பிக்கிட்டு இருக்கோம். அந்த திசை மாற்றுகிற நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது என்னென்னா குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷனால் நம்மளுடைய தோற்றத்துக்கும் நம்ம வெளியே எப்படி இருக்கோம் அப்படின்ற விஷயங்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் பாருங்க. சாப்பாடை மறந்துட்டு போற பாரு, தூக்கவே முடியல. 10 பேர் திங்கிறது அளவா திம்பாங்க. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? ஏண்டா சாயந்தரம் 5 மணிக்கு மேல உனக்கு 2 கண்ணு அழிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கை 2 ஓஞ்சு போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சு போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. இது எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும். ஆக்குறேன்டா, ஆக்குறேன். ரெடி, இந்தாடா அந்த ஒரே மருந்து. One more minute. Volli belli, jelly belly, malli, vasa malli, wamani, bengala belli. Solli solli, onna alli gilli, kannam gilli, விளையாட வந்த மகில்லி. 15 கிலோ எலும்பு 10 கிலோ சதையை வச்சு ஆட்டமா போடுற. அது என்ன சொன்னீங்க? 15 கிலோ எலும்பு 10 கிலோ சதையா? ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். டாபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யங் ஜெனரேஷன் இங்கே நிறைய இருக்குது. இந்த யங் ஜெனரேஷன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையை சொல்லணும். ஏன்னா ஒரு பொண்ணு பிடிக்குது அப்படின்னா ஒல்லியாக இருக்கிற பொண்ணு பிடிக்குதா இல்லை குண்டாக இருக்கிற பொண்ணு பிடிக்குதா? ஒல்லியாக இருக்க பொண்ணு தான் பிடிக்கும். அப்படியா? ஏன்? ஏன்னா அவங்க தான் ஃபிசிக்கோட பார்க்க நல்லா இருக்கும். சரி, அப்புறமா வச்சுக்கிறேன். நீங்கள் இவங்க கிட்ட கொடுங்க. உங்களுக்கு இல்லை, பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல் வரணும்ல. எப்படி ஃபிசிக் பார்த்தோன்னே அப்போ ஃபீல் வரணும்? எப்படி இருந்தால் ஃபீல் வருது உங்களுக்கு? ஸ்லிம்மாக இருந்தா. ஓகே, அவங்க கிட்ட கொடுங்க. ஒல்லியாக இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம பார்க்குறவங்க நமக்கு மேட்ச் ஆவாங்களான்னு தானே எப்பவுமே தோணும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. பார்க்க லுக்கு நல்லா இருக்குதுன்னா ஒல்லியாக இருக்கவங்கள லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால ஒல்லியாக இருக்கும். ஒல்லியாக இருக்கிறது தான் லுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தோணுது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எப்பவுமே குண்டா இருக்கிறவங்க தான் பிடிக்கும் மேடம். குண்டா இருக்கிறவங்க தான். ஆமாம், குண்டா இருக்கிறவங்க தான் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பியாக இருப்பாங்க. அழகு ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சொல்லுங்கள். எனக்கும் குண்டா இருக்கிறவங்க தான் பிடிக்கும். குண்டா பிடிக்கிறவங்களாம் இந்த பக்கம் வந்துட்டீங்களோ அப்படின்றதுல ஆக்சுவலி குண்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா குஷ்பு மேடம் கூட எடுத்துக்கலாம். அவங்க ஃபீல்டில் வரும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதேமாதிரி ஒரு சார்மிங் லுக்கு, நல்ல புஷ்டியான கண்ணம், அதை பார்க்கும் போதே எல்லாருக்குமே இம்ப்ரெஸ் ஆகும். அவங்கள பார்க்க யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கறது. அதான் கோயில்லாம் கட்டிட்டீங்க நீங்கள் குஷ்புடைய ஜென்ரேஷன், அதனால நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க. இப்போ யங் ஜென்ரேஷன் கிட்ட கேட்போம். லீனாக இருக்கிறது அவ்வளோவா அழகு இல்லை மேடம். ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அது ஃபேஸே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், வத்தி போன மாதிரி. ஆமாம் மேடம், ஷ்ரிங்காக இருக்கும். குண்டா இருக்கவங்க தான் அழகாக இருப்பாங்க. குண்டா இருக்க பொண்ணுனா பிடிக்குது. ஒல்லியாக இருக்கிறது அழகு. குண்டா அப்படி நம்புறீங்க? நிறைய இருக்குங்கிறேன். இப்போ நீங்கள் அழகா இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் அழகா இல்லைன்னு நினைக்கல. இதை விட நான் ப்ரீவியஸில் ஒல்லியாக இருக்கும்போது இதை விட அழகாக இருந்தேன். ஸோ
ஒல்லியா இருக்கிறது சில பேருக்கு பிடிச்சிருக்கு, குண்டா இருக்கிற பொண்ணுங்களை சில பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒல்லி குண்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்மளுடைய யங் ஜெனரேஷனையும், இப்போ யங் ஜெனரேஷன் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரையுமே வந்து ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது கூட ரொம்ப ஒல்லியா இருக்கா, அவ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாகரத்து வரைக்கும் போன கணவர்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒல்லி பெல்லி அப்படின்னு பாட்டு எழுதுகிற அளவுக்கு, இல்லை அந்த மாதிரியான ஒல்லியாக இருக்கிற ஒரு பெல்லி வேணும் அப்படின்ற மாதிரி பாட்டு எழுதுகிற அளவுக்கு வந்து இப்போது ஸ்லிம்மாக இருக்கணும் பெண்கள்னா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸும் இருக்காங்க இங்கே. மிஸ்டர் சண்முக சுந்தரம், காங்கேயன், உமா, பத்மாவதி. ஸோ இப்போ வந்து என்ன டாபிக் அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஒல்லியாக இருக்கிறது அழகா இல்லை குண்டாக இருக்கிறது அழகா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து சண்டை போட போகிறோம். இந்த சண்டை போடுறதுக்கு வந்து முதல் அடி எடுத்து வைக்க போகிறது யார்? இப்போது காங்கேயன் அவர்களா? சொல்லுங்கள் நீங்கள். பொதுவாகவே அழகு அப்படின்னு பார்த்தாலே ஒரு புஷ்டியாக, ஒரு ஆரோக்கியமாக, அவங்க சொல்கிற மாதிரி இந்த ரைம்ஸ் கூட பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கும் போது கூட சின்ன பசங்களுக்கு சொல்லித்தரது சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், கொழு கொழுன்னு குழந்தை அழகாக இருக்கணும். தாத்தா பாட்டி பேர குழந்தைய பார்க்க வர ஆசையில் வரும்போது குழந்தை கொழுன்னு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் திரைப்படத்தில் கூட எடுத்துங்க, கதாநாயகியெல்லாம் அந்த காலத்தை, நான் சொல்கிறது இப்போ இல்லை, இப்போல்லாம் இருக்கிற இடமே தெரியல கதாநாயகியெல்லாம். ஒரு கதாநாயகி நிற்கிறாங்க, எங்கே நிற்கிறாங்க பார்த்தா கிட்ட போய் பார்த்தா நிற்கிறாங்க, ஒரு தூண் மாதிரி சின்னதாக ஒரு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கதாநாயகினா அந்த காலத்தில் கேஆர் விஜயெல்லாம் புன்னகை அரசி, அவங்களுக்கு என்ன குறை, அவங்க சிரிச்சாங்கன்னா தேட்டர் ஸ்க்ரீன் முழுக்க அவங்க அப்படியே பல்வரிசையை காட்டுவாங்க, ஸ்க்ரீன் முழுக்க அவங்களும் இருப்பாங்க, அது வேறு விஷயம். அவ்வளோ நல்லா அழகாக இருப்பாங்க கேஆர் விஜயா. நடிகர் பிரபு பாருங்க எப்படி இருப்பார் பாருங்க, அவருக்கு வேட்டி கட்டினாலும் ஃபிட் ஆகும், பேண்ட்டு போட்டாலும் ஃபிட் ஆகும், அவருக்கு எல்லா கதாநாயகியும் செட் ஆகும். எதுக்குன்னா அது அந்த நான் செட் ஆகுனா வேற இடத்த எடுத்துக்காதீங்க, அவருக்கு டூயட் பாடுறதுக்கு இதெல்லாம் செட் ஆகும். நான் போய் 83 கிலோ இருந்தேன் ஒரு காலத்தில், ரொம்ப அழகாக இருந்தேன். எத்தனை லவ் லெட்டர் தெரியுமா எனக்கு? இல்லை, எனக்கு லவ் லெட்டர் வந்தது, அதை இன்னொருத்தர் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க, என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, அதை எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல வந்தேன். ஆனால் நான் குண்டா இருந்தப்ப எனக்கே ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்போ நான் இழைச்சி பார்த்தேன், கொஞ்சம் இழைக்கலாமே. உண்மையிலே சொல்கிறேன், இழைச்ச பிறகு அடையாளமே இல்லை. ஏன்னா காங்கேயன் சார் நீங்கள் எவ்வளோ குண்டா இருப்பீங்க, என்ன இழைச்சி போயிட்டீங்க, உங்களை பார்த்தா அப்படி இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. குண்டா இருந்தால் தான் அது அழகு, குண்டா இருப்பது தான் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அழகு. ஆனால் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்னமோ வந்து எனக்கு ஒல்லியாக இருக்கிற பொண்ணு தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? குண்டா இருந்தால் தான் அழகுன்றாரு. ஆனால் அப்போ நாகேஷ் அவர் அழகா இல்லையா, ரகுவரன் அவர்கள் அழகா இல்லையா, இப்போ தனுஷ் அழகா இல்லையா? இத்தனைக்கும் ரகுவரன் வந்து வில்லனாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனார், ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. ஆமாம், கரெக்ட். ஸோ அவர் என்ன சொல்ல, நானே சொல்கிறேன், நிஜம்தான். சொல்லுங்க. அவர் சொன்னார் இந்த மாதிரி குண்டா இருக்க பொண்ணை கட்டினா தான் நல்லதுன்னு. ஒல்லியா இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அடிச்சா கூட வாங்கிக்கலாம், குண்டா இருக்க பொண்ணு அடிச்சுன்னா அந்த பூமி கல்ல போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ 4வது மாடியில் இருக்கிறோம், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம் நம்ம. சரி, இதுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? சரி, குண்டா இருக்கிற பொண்ணு அடிச்சா நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துருவீங்க. ஒருவேளை நீங்க கோவப்பட்டு அவங்கள அடிச்சிங்கன்னா ஒல்லியா இருக்கிற பொண்ணு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒல்லியா இருக்க நாங்க பஸ்ல கூட்டமா இருந்தா கூட குடுகுன்னு ஓடி போய் பஸ் எடுத்துட்டு குடுகுன்னு ஓடி போய் பிடிப்போம். ஃபேண்டாஸ்டிக். குடுகுன்னு ஓடி போய் பிடிச்சிப்போம். குண்டா இருக்கவங்க ஓட முடியுமா? மூச்சுவாங்கல்ல. ஆட்டோல ஷேர் ஆட்டோல உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தா தான் ஏற முடியும். நாங்க தொத்திட்டு கூட போயிடுவோம்ல. நீங்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஒல்லியா இருக்கிறது தான் அழகு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னா உங்களை பத்தி இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு உணர்வு என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரி உணர்வுன்னா கொஞ்சம் ஃபேட்டியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். என்னால எல்லாம் கொஞ்சம் எல்லாமே ஒர்க்கே எல்லாம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். முதல்ல இருந்த அந்த கம்ஃபர்ட்னஸ் எல்லாம், இந்த அழகு எல்லாமே இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ உங்க உடம்பு பத்தி உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? இல்லை இப்போ இல்லை. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து அதிகமாக பேச போகிறோம். இதை பற்றி தான் வந்து நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் ஆஃப்டர் ஸ்மால் பிரேக். ஒல்லியா இருக்கிறது அழகா இல்லை குண்டா இருக்கிறது அழகா அப்படின்றத பற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒல்லியா இருந்தால் வெனப்பிடிச்சவன், குண்டா இருந்தால் வெள்ளந்தியானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது தோற்றத்தை வச்சே இவங்க இந்த மாதிரியான இந்த குணம் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம ஒரு முன்கூட்டியே ஒரு விஷயத்துக்கு வந்துடுறது வந்து எல்லாருக்குமே பழக்கப்பட்டது. இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற பொண்ணா பாருங்க, இல்லை இந்த மாதிரி இருக்கிற பொண்ணா பாருங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லி வச்சிருக்கீங்களா? பொண்ணு வந்து ஒல்லியாக தான் இருக்கணும். ஏன்னா
பெண்களுக்கு வந்து எடை தான் அழகுன்னு சொல்லுவாங்க. குண்டா இருந்தா எடையே இல்லையே, அப்புறம் என்ன அழகு? அதனால ஒல்லியா இருக்க பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். குறுக்கு சிறுத்து இருக்கணுமா? ஆமா ஆமா கரெக்ட். நமக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன கம்ஃபர்ட் நாங்க கேட்கல. சரி, கல்யாணம் ஆனவங்க உங்களுக்கு பொண்ணை பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க? இல்லை, அது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் ஒரு லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ மேரேஜ் டைமில் பார்க்கும்போது அவங்க அப்பவும் குண்டாக தான் இருந்தாங்க. மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் குண்டாயிட்டாங்க. என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் இவ்வளோ குண்டாக இருக்கிறேனே, உங்களுக்கு வந்து யாரும் எதுவும் சொல்லலையா, இல்லை உங்களுக்கு வந்து ஒல்லியாக இருக்கணும் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணலையான்லாம் என்ன கேட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டேன், நீ எப்போவுமே குண்டாக இருந்தால் தான் எனக்கு அழகுன்னு சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். சார் சொன்னார், என் ஒய்ஃப் வந்து முதல்ல ஸ்டார்டிங் ஒல்லியாக இருந்தாங்க, குண்டா அப்புறமா மேரேஜ்க்கு அப்புறம் ஆனாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே எஃபி, ட்விட்டர்ஸ், இந்த சமூக வலைத்தளங்களில் போடுறது, அவங்கவுங்க செல்ஃபி எடுக்கும்போது குண்டாக இருக்க பொண்ணுங்க யாருமே 99.5% குண்டாக இருக்க பொண்ணுங்க யாருமே செல்ஃபி எடுத்து போடுறது இல்லை. பட் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்குது? எனக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான். நார்மல்னா? நார்மல், குண்டாவும் இல்லாமல் ஒல்லியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க, அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னு. இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படின்றதுனால அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை ஹெல்த்தி வைஸ்னே இல்லை, ஒர்க் வேலை ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட ஒரு ஒல்லியாக இருக்கிறவங்களால சீக்கிரம் செய்ய முடியுது, சீக்கிரம் எல்லாம் பண்ண முடியுது. பட் கொஞ்சம் வசதின்னு இல்லைங்களா? பட் அழகு சார்ந்த விஷயமா இருக்கா உங்க? அழகு சார்ந்த விஷயம்னா ஒல்லியா இருக்கிறவங்க யாரும் அழகா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. குண்டா இருக்குது தான் மேடம் அழகு. நீங்கள் கேட்டீங்க பெண்களை பற்றி, நான் ஆண்களை பற்றி சொல்லணும். மெலிசா இருக்கிற ஆணுங்க ஜீன்ஸ் போட்டான், ஏன்டா பயமெல்லாம் ஜீன்ஸ் போடுறான்னு இது பார்க்கறதுக்கு. அதே குண்டா இருக்கிறவன் போட்டானா அவன் டைட்டாக போட்டா பார்க்க நச்சுன்னுக்கிறான். பட்டா இருக்கிற பசங்க போட்டப்ப இழுத்து விட்டுன்னு இருப்பான், ஏன் இவன் போட்டான் ஜீன்ஸ்ன்னு யோசிக்க வேண்டியது இருக்கும். குண்டா இருக்கிற பொண்ணுங்க அழகு. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்படியே தான் இருக்கீங்க, உங்களுக்கு எடை ஏறவும் இல்லை குறைவும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்லிம்மான ஆள். இப்போ குஷ்புன்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டு. நானே குழந்தை பெற்றினா கூட என் குழந்தை குண்டா இருந்தால் தான் எல்லாம் அப்படி கண்ணன் கிள்ளி முத்தம் தான் எனக்கு ஆசை இருக்கேன் என் குழந்தை அழகு. இதே என் குழந்தை வாங்கின்னு வச்சுக்கோ, ஐயோ நல்லா இருக்கிறது குழந்தை பற்றி அப்படி திட்டிட்டு போவாங்க. குழந்தைன்னா குண்டா அழகான. இப்போ இவ என் பொண்ணு, இப்போ இலியானாக்கு அந்த பாட்டு கொடுத்தீங்களா, அதே பாட்டு இவ்வளோ கொடுத்தாலும் ஆடுவா. நீங்கள் இலியானாக்கு மட்டும்தான் இடுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? குண்டாக்கிறவங்களுக்கும் இடுப்பு இருக்குது, ஆனால் நாங்கள் காட்டிக்கிறது இல்லை. நாங்கள் என்ன சினிமாவில் நடிக்க போகிறோம் மேடம்? இல்லை, வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் கொடையை போச்சுருக்கோம், எங்களுக்கும் இடுப்பு இருக்குது, அடுப்பு மாதிரி இருக்குது இன்னும் சொல்ல போனோம். இதுக்கு பத்மாவதி என்ன சொல்ல விரும்புறீங்க? அழகு அப்படிங்கிறது என்ன? அழகு அப்படிங்கறத வந்து பாக்குறாங்க இல்லையா, இதை வந்து அந்த பார்வைகள் பொறுத்து வந்து அழகு மாறும். இப்போ ஒரு சைனால இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டு வந்து நீங்க நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்க ஆண்கள் அந்த பெண்ணை அழகுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அழகு வந்து பார்வைகள் பொறுத்து வேறுபடும். இப்போ நாம வந்து ஒரு US நாட்டு பெண்ணை பார்த்து அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டோம், அதே மாதிரி அந்த நாட்டினர் நம்மளை பார்த்து இவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அழகு அப்படிங்கிறது வந்து பார்வைகள் பொறுத்தே வேரியாக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அழகு அப்படிங்கிறது இவங்களுடைய பார்வைகளில் எப்படி இருக்கு, எப்படி செட் ஆகியிருக்கு மைண்ட் அப்படின்னா, ஒல்லியா இருப்பது தான் அழகு அப்படின்னு மைண்டு செட் ஆகியிருக்கு, அவ்வளோதான். மைண்டு வந்து அதுக்கு டியூன் ஆயிடுச்சு, ஒல்லியா இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிறதுக்கு டியூன் ஆயிருக்கு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று வந்த விஷயம் கிடையாது, தமிழ் இலக்கியத்திலேருந்து வந்த விஷயம் அது. தமிழ் இலக்கியத்தில் போய் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அழகை வந்து உரு, நலன், ஒளின்னு சொல்லி 3 விதமாக பிரிப்பாங்க. அதில் ஒரு பாடலில் வந்து அகநானூரில் ஒரு பெண்ணை வர்ணிப்பாங்க. அதில் சொல்லுவாங்க, உண்டென உணரா உயவும் நடுவிம்பாங்க. அதாவது இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இடை இருக்கணும், அப்போதான் வந்து அழகு அப்படின்னு சொல்லி அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, இலக்கியம் தான் இப்படி சொல்லுதுன்னு இந்த பக்கம் வந்து வேதங்களுக்குள்ளே போய் பார்த்தோம். வேதங்கள், உபநிஷதங்கள் என்ன சொன்னாங்க? பெண்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஏன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு பெண்கள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா, பொதுவாகவே அழகு அப்படிங்கிறது வந்து பெண்கள் தான் ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இருக்கிறதுனால பத்மினி, ஹஸ்தினி, சித்ரினி அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்றாங்க பெண்களை. சங்கினி 4 வகை பெண்கள் சொல்றாங்க. இந்த சங்கினிங்கிற வகை பெண்களும் சரி, சித்ரினிங்கிற வகை பெண்களும் சரி, பத்மினிங்கிற வகை பெண்களும் வந்து ஒல்லியான தேகமுடைய பெண்கள். இது வந்து வேதம் கிளாசிஃபை பண்ணுது. இந்த ஒல்லியான தேகம் கொண்ட பெண்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்லுவாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? இந்த பெண்கள் மூங்கில் தேகம் உடையவர்கள், சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடியவர்கள், அழகாக இருக்கக்கூடியவர்கள், திறமையாக இருக்கக்கூடியவர்கள்னு அவங்களுக்கு எல்லா பிளஸ் பாயிண்ட் எல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸா கொடுத்துட்டு, ஹஸ்தினிங்கிற லாஸ்ட் கேட்டகரி உள்ள பெண்களை வந்து உடல் பருமனாக இருப்பவர்கள், கேளிக்கை விரும்பிகள், பின்தூங்கி முன் எழுபவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்றாங்க. ஆமா, இந்த குண்டா இருக்க பெண்கள்னால இப்படிதான் இருப்பாங்க, ஒல்லியா இருக்க பெண்கள்னா இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி அப்பவே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்து வேதங்கள்லயும் இருக்கு, இலக்கியம்லயும் இருக்கு. இப்ப இதை சயின்டிபிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சயின்டிபிக்காவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குண்டா இருந்தா ஒரு சில பிரச்சனைகள் வரும்.
குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கமின்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கண் புரை நோயின்னு சொல்லுவாங்க, லென்ஸ் ப்ராப்ளம் வருது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகிறதுனால. இப்படி சயின்டிஃபிக்காவும் எக்கச்சக்க ப்ராப்ளம், செரிமான சிக்கல்கள் இருக்கு குண்டா இருக்கிறவங்களுக்கு. ஸோ மைண்ட் எப்படி டியூன், ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு. கிட்னி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு. இப்படி அறிவியல் ரீதியாகவும் குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஒவ்வொருத்தங்களும் அந்த பிஎம்ஐ பற்றி கான்ஷியஸாக இருக்காங்க. பிஎம்ஐ பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. பாடி மாஸ் இண்டெக்ஸ், இப்போ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 18.5 இருக்குதுன்னா ஓகே, 23 இருந்ததுன்னா பரவாயில்ல, ரிஸ்க் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம். 23 காசு ஆச்சா ஓகே, முடிஞ்சது கதை, நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் அந்த பக்கம் ரொம்ப நிறையா பாயிண்ட் சொன்னீங்க. ஒல்லியாரத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படும், குண்டாரத்துக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸும் கேக்கும் தின்னுட்டு தூங்கினா போதுமானது, 10 நாளில் குண்டாயிடுவீங்க. ஒல்லியாரத்துக்கு வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய தியரியே ஓடிட்டு இருக்கு. ஃபிட்னஸ் சென்டர் வந்திருக்கு, ஜிம் வந்திருக்கு, ஏரோபிக்ஸ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேச்சுரோதெரப்பி இருக்கு, வெயிட் ரிடக்ஷன் பை ஸ்லிம்மிங், ஸ்விம்மிங், எக்கச்சக்க சென்டர்ஸ் வந்திருக்கு. இதனோட நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 1,20,00,000 ஃபிட்னஸ் சென்டர்ஸ் வந்திருக்கு. ஆமா, நீங்க சொல்ற ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து குண்டா இருக்கிறவங்கள பார்த்துட்டாலே கேலி உட்படுத்துறாங்க இல்லையா, கேலி பண்றாங்க. அவங்கள பார்த்து ரோட் ரோலர் வராங்க பாருங்க அப்படின்னோ, இல்லை சினிமாவிலேயே வந்து அது மிகப்பெரிய ஒரு கிளீஷேடு சீக்வன்சஸ் எல்லாமே இருக்கு அதுல. இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது அப்படின்றத பத்தி யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப குண்டா இருக்கிறதும் ஆபத்தான விஷயம் மேடம், ரொம்ப மெலிசா இருக்கிறதும் ஆபத்தான விஷயம். கல்யாணத்துக்கு போனால் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு வருவோம், திருப்தியாக அவங்களை பாராட்டிட்டு வருவோம். இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இவங்களும் சாப்பிட மாட்டாங்க, எங்களை சாப்பிட்றவங்களும் ஐயோ இதெல்லாம் சாப்பிட்றாங்களே, நம்மளால முடியல, ஐயோ இதெல்லாம் சாப்பிட ரொம்ப கடுப்பேற்றாங்க மேடம். இது ஐயோ அவங்க பாரு ஐயோ சாப்பிட முடியலையே, சாப்பிடாதிரி, ஒருத்தவங்க சாப்பிடாதிரிவாங்க. நாங்கள் அப்படி இல்லை மேடம். குண்டா இருக்குது, ரொம்ப குண்டா இருக்கிறது கஷ்டம், அது உண்மை. ரொம்ப மெலிசாக இருக்குது ரொம்ப அசிங்கம். அது காலையில் எத்தனை மணிக்கு, 4 மணிக்கு வந்து நான் வாக்கிங் போகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தானியம் தான் சாப்பிட்றோம், கேழ்வரகு, வரகு, இதெல்லாம் தான் கஞ்சி மாதிரி வச்சு. எங்கள் பொண்ணு கூட நான் என் பொண்ணு சொல்லுவேன், மம்மி என்னை எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி என்னை பார்க்கணும், நீ ஆரோக்கியத்தோடு இருக்கிற, கிண்டல் பண்ணுறவங்க தான் ரொம்ப அழகாக இல்லை, நீ அழகாக இருக்கிறன்னு. எல்லாமே பண்ணுவாள், டான்ஸ் பண்ணுவாள், பாட்டு பாடுவாள், எல்லாமே. நம்ம வந்து மெலிசா இருந்தால் தான் ஆரோக்கியம்னு சொல்லியே நீங்கள் என்ன பண்ணி பாப்பா கிட்ட கொடுங்க. அம்மா உன்னை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அப்போ என்ன நினைப்பேன்னா, சதை இருக்கிற என்னை பார்த்தே கிண்டல் பண்ணுறாங்களே, அப்போ சதை இல்லாத அவங்கள பார்த்து நான் எப்படிலாம் கிண்டல் பண்ணலாம்? ஆனால் உனக்கு கஷ்டமா தோணலையா அப்படி சொல்லுங்க? எனக்கு கஷ்டமாலாம் தோணவே தோணாது. நீ எப்போவாது அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கியா என்ன குண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு? என் ஸ்கூல்லே எனக்கு நிறைய ஃபேன் இருக்காங்களே, என்னோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளினே இருப்பாங்க. எங்கள் மிஸ் கூட எனக்கு ஃபேனாக தான் இருப்பாங்க. நீ ஒல்லியே ஆகாத, நீ இப்படி இருந்தால் தான் அழகாக இருப்ப, நீ ஒல்லி மட்டும் ஆகாதன்னு தான் சொல்லுவாங்க. நீ ஸ்மார்ட்டாக இருக்க, அதனால சில பேர் வந்து அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்க முடியாது, அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் மனசில் வாங்கிட்டு அந்த மாதிரி புழுங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒல்லி தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை மேம், ஆக்சுவலாக குண்டா இருக்கிறதும் ஒல்லியாக இருக்கிறது, குண்டா இருக்கணும் அப்படின்றது வந்து குழந்தையாக இருக்கும்போது குண்டா இருந்தால் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருப்பாங்க. சப்பியாக இருக்க குழந்தைன்னு கிள்ளி இது பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு வயசுக்கு மேலே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப டாமினன்ட் ஆகிடுச்சு. இப்போ 25 வயசு 20 வயசுக்கு மேலே வந்து குண்டாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். நான் வந்து ஃபோட்டோகிராஃபர், ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். நான் ஒல்லியாக இருக்கிறவங்களையும் சரி குண்டாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஒல்லியாக இருக்கிறவங்க யாருமே என்னை வந்து கொஞ்சம் குண்டாக காட்டுங்கன்னு சொன்னதே இல்லை. ஆனால் குண்டாக இருக்கிறவங்கள நான் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னை எப்படியா கொஞ்சம் ஒல்லியாக காட்ட முடியுமா, கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்ட முடியுமா, ஏன்னா எந்த ஆங்கிலேருந்து பார்த்தா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியும், அது மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சைக்கலாஜிக்கலாகவும் சரி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் சரி, ஃபேட்னஸ், ஒபிசிட்டி வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். மேம், இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கான தோற்றம் வந்து இளமையான தோற்றம் மெயின்டைன் ஆகும், இதை நீங்க மறுக்கவே முடியாது. அதே இது குண்டானவங்களுக்கு வந்து அதிகமான முதுமை தோற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எங்க தாத்தாவுக்கு 82 வயசு, அவர் ஒல்லியா தான் இருக்காரு, அவர் எப்படி இளமையா இருக்காருன்னு சொல்ல முடியும்? தோற்றம் அவங்கள பாக்கும்போது அப்பியரன்ஸ் வந்து ஏஜ் கெஸ் பண்ண முடியாதுக்காக நீங்க சாப்பிடுற சாப்பாடே தப்பு. ஆனா குண்டா இருக்கிறது வந்து அழகு இல்ல அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஒல்லியா இருக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்படின்றது இந்த போக்கு சரியா அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு சண்டே.
மக்களுடைய பிரின்சஸ், அதாவது பீப்புள்ஸ் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற டயானாக்கு ஒரு மனோவியாதி இருந்திருக்கு. அவங்கள வந்து ஒல்லியாக இருக்கணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கல் பிரச்சனையில் இருந்திருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்களா, சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு வாந்தி எடுத்துருவாங்களாம். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் கண்டிஷன். இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போகிற விஷயம் என்னவா இருக்குன்னா, அந்த மனப்போக்கில் ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு ஒரு மனப்போக்கு இருக்குது. அந்த மனப்போக்கு எப்படியெல்லாம் ஏற்பட்டிருக்கு நம்மளுடைய சமூகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க. உருவங்கள் இல்லை, இந்த மாதிரி உருவங்கள், இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இப்படி தான் இருக்கணும் பெண், இப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் நம்மளை கொண்டு போய் விட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் எவ்வளோ சேஃப் அப்படின்றத பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது. சண்முக சுந்தரம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த விவாதத்தை நான் இப்படி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சொல்லுங்கள். மகா கணம் பொருந்திய நடுவர் அவர்களே, ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். குண்டு தான் அழகு. இந்த அழகு ஒல்லியா குண்டா அப்படிங்கிறதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. எப்படி வரலாற்றை வந்து நாம கிமு கிபி அப்படின்னு பிரிக்கிறோமோ, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு பிரிக்கிறோமோ, அப்படி இந்தியாவில் அழகு சார்ந்த விஷயங்களை ஐஸ்வர்யா ராய்க்கு முன் ஐஸ்வர்யா ராய்க்கு பின்பு அப்படின்னு பிரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஐமு ஐபி அப்படின்னு பிரிக்கணும். ஏனென்றால் இது வணிகம் சார்ந்து நம்ம மேல் திணிக்கப்பட்ட ஒரு கற்பிதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பலூன் கூட ஊதுனாத்தான் அழகு, ஊதாத பலூன் வந்து அழகு கிடையாது. குண்டு தான் அழகு. மிக பருமனாக இருக்கிறது ஒருவேளை அழகாமல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எந்த காலத்திலும் ஒல்லியாக இருக்கிறது அழகு என்கிறத நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். குண்டு அப்படிங்கிற சொல்லே சிறப்பானது. குண்டூர், குண்டு மல்லி, குண்டு மாங்காய், இரண்டு தாள்களை இணைக்கக்கூடிய ஒரு ஊசியை கூட அதுக்கு முன்பு ஒரு சிறப்பு சொல்லி நாம் சொல்கிறோம், குண்டூசி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப விலை மதிப்புடைய ஒரு தங்கத்தை கூட குறைந்த அளவு இருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது குண்டுமணி தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். குண்டுங்கிற சொல்லே ஒரு சிறப்பானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா ராய் வந்ததற்கு பிறகு மாடலிங் செய்யக்கூடிய பெண்களும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகளும் தங்களுடைய உடலை வந்து ஒல்லியாக வைத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்கள கேட்டால் தான் தெரியும். அது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். விரும்பியதை சாப்பிட முடியாமல், விரும்பிய இடத்துல தூங்க முடியாமல், விரும்பிய நேரத்தில் தூங்க முடியாமல் நீங்கள் யாருக்காக இந்த அழகை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நம்ம சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு அழகு அப்படிங்கிறது தாய்மை தான். ஆனால் கடந்த கால வரலாறுகளை வந்து நாம் புரட்டி பார்க்கும் பொழுது ஆதி காலத்தில் வந்து ஆரோக்கியமாக இருந்த பெண்கள் எல்லாம் நார்மல் டெலிவரியில் சாதாரணமாக குழந்தைகளை பெற்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து சிசேரியன் என்பது கட்டாயமாகப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த அழகு சார்ந்த நோக்கத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தாய்மை அடையக்கூடிய பெண் வந்து இந்த தாய்ப்பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது அழகு சார்ந்த ஒரு விஷயத்தை அதுலேயும் நான் சொல்ல விரும்புகிறேன். தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறையும் அப்படிங்கிறக்காக, தாய்ப்பால் வேண்டும் என்பதற்காக அதிகமான உணவை எடுத்துக்கொண்டால் தங்களுடைய அழகு கெட்டுவிடும் என்பதற்காக அழகுக்காகவே தாய்ப்பால் கொடுக்காத ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் பெரும்பாலான தாய்மார்களிடம் தாய்ப்பாலே இருப்பதில்லை. காரணம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இந்த அழகு சார்ந்த விஷயம். என்னுடைய பாட்டி ஒரு பெரிய பித்தளை அண்டாய் தலையிலும் ஒரு பித்தளை குடத்தை இடுப்பிலும் வைத்துக்கொண்டு சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருந்தார்கள். எனது அம்மா காலத்தில் அது சில்வர் அண்டாவாக மாறியது. எனது துணைவியார் இன்றைக்கு பிளாஸ்டிக் குடத்தை தூக்கிச் செல்கிறார்கள். எனது கண் முன்னே எனது பெண் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தூக்கிட்டு போகிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், உணவு கட்டுப்பாடுகளால் உடலை ஒல்லியாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையின் இன்னொரு விதமாக நான் பார்க்கிறேன். இந்த மாதிரியே ஸ்லிம்மாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்பவுமே குண்டா இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் சாப்பிட்றோம். அதான் அவங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்கு போகிறவங்க பக்கத்தில் குண்டா இருக்கவங்க பக்கத்தில் உட்காந்து அப்படிலாம் இல்லை, அவங்க பாட்டு சாப்பிட்டுருப்பாங்க, நம்மளுக்கு அந்த ஃபீல்லாம் வராது. அவங்க குண்டா இருக்காங்க, அவங்க சாப்பிட்டு குண்டா வராங்க. ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம பசி முடிகிற வரைக்கும் சாப்பிடுவோம், அவ்வளோதான். மேடம், நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம், பிரிஸ்காக இருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக. அப்படி இருக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? இல்லை, நான் வந்து இப்போ இளைக்கிறதுக்காக நான் வாக்கிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டயட்டில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கேன். டயட்டில் கான்ஷியஸாக இருந்தால் கூட நம்மளால் வந்து இந்த லீனை கொண்டு வர முடியல. ஒன்லி வித் எக்ஸசைஸ் வாக்கிங்னால மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 80% வாக்கிங் தான்.
ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து சாப்பிடவே மாட்டேன்றாங்க, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்க, குண்டா சாப்பிட்றவங்கள பார்த்து ரொம்ப வாயில் பழகுறோம் அப்படியெல்லாம் இல்லை மேம். ஒல்லியாக இருக்கிறவங்களும் நிறைய சாப்பிட்றாங்க, குண்டா இருக்கிறவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்தளவு சாப்பிட்றாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஒல்லியாக இருக்கிறவங்க 3 வேளை தான் சாப்பிட்றாங்க, குண்டாக இருக்கிறவங்க 7 வேளை சாப்பிட்றாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு லஞ்சுக்கு நடுவில் 2 வாட்டி சாப்பாடுனா சாதம் ஊற்றி குழம்பு அப்படியோ இட்லி தோசை அது மட்டும் சாப்பிட கிடையாது மேம். சமோசா, சிப்ஸ், நொறுக்கு தீனி அவ்வளோ போகும். ஆஃப்டர் லஞ்ச் 3 o'clock போல் திருப்பி அதே மாதிரி, திருப்பி அப்புறம் 6, திருப்பி டின்னர் நைட்டு முடிச்சுட்டு படுக்கிற வரையும் சாப்பிட்டுட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க. அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபுல் டே அவங்க சாப்பிட்ட இப்படி சொல்றாரு, அவங்களுடைய கற்பனை அதுதான். குண்டா இருக்கிறவங்க இப்படிலாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால நம்ம ஒல்லியா இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிடாத இப்படிலாம் நம்ம ஸ்லிம்மா இருக்கோம், குண்டா இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க கற்பனையை வந்து வெளிக்காட்டுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் சாப்பிட்றதில்ல. இவங்களோட நாங்கள் கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் நாங்கள் அதுதான் சொல்கிறோம். அதை இயற்கை. ஆனால் இவங்க இப்போ சொன்னாங்க சிப்ஸ் சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்றாங்க. நாங்கள் சம்பாதிக்கிறத இப்படியே சும்மா தூங்க வேண்டியது தான். 24 மணி சாப்பிட்டு அந்த மனுஷனா பாவன். மேடம் இவங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, கல்யாண பந்தியில நாங்க போய் சாப்பிட்டோம்னா வயிறார சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், லீனா இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க, லீனா இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்கன்றது உங்களோட கருத்து. மேடம் அதே வாயினா சொன்னேன், ரொம்ப குண்டாவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் வெளியே போகும்போது வந்து உங்களை ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா வேற யாரோ கேலி பண்ணியிருக்காங்களா? கேள்வி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேன். நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாப்ல, ஆனால் அடி வாங்காத மாதிரி எனக்கெல்லாம் இது ஒன்றும் இல்லை அப்படின்ற கதை தான் இதெல்லாம். எல்லாருமே சீரியஸாக மேம், ஒல்லியாக இருக்கிறவங்களையும் சரி குண்டா இருக்கிறவங்களும் சரி கிண்டல் பண்ணும்போது 3ஆவது மனுஷன் வேறு யாருன்னே தெரியாதவங்க பேசும்போது ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். அது வெளியே வந்து அதெல்லாம் இல்லை, அவன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் உள்ள இன்னர் கான்சியஸில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? யார் பொண்ணுங்க வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி? நான் எப்படி இருப்பேனோ அப்படி தாங்க இருப்பேன். ஆனால் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் குண்டா இருக்கிறதுனால என்ன பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்க. எனக்கு 26 வயசாச்சு, இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ண கிடையாது. குண்டா இருக்கிறதுனால பொண்ணுங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஃபீல் ஆயிருக்கு. வெளியில போகும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிருவேன், பட் மனசுக்குள்ள நான் அழுவேன். தோற்றம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருடைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. ஒல்லியா இருக்கிறது அழகா குண்டா இருக்கிறது அழகா அப்படின்றத பத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். இவங்க வனப்பேச்சி, மஞ்சனத்தி, ஏஞ்சோட்டு பெண்ணு அப்படின்ற கவிதை நூல்களை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அருகன், பாம்படம் இந்த மாதிரி கட்டுரை தொகுப்புகளும் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சோம்னா என்னுடைய மிக நெருங்கிய தோழி, என்னுடைய சோல்மேட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து நாடகத்துறையிலையும் மிகப்பெரிய ஆளுமை, தமிழச்சி தங்கபாண்டியன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பார்த்தாலே அழகு. அவங்கள பற்றி வந்து ஒரு இது கூட வந்திருக்குல்ல, அமலா பால்லேருந்து தமிழச்சி தங்கபாண்டியன் வரைக்கும் ஃபிட்னஸ் குறிப்புகள் அப்படின்ற ஒரு புக்கில் கூட. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷி இஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் ஹர். எல்லாம் கேட்டிருப்பேன் இல்லையா? வாட் டு யூ திங்க்? ரெண்டுமே என்னுடைய பார்வையில், என்னுடைய கருத்தில் பேசினவங்க, பார்வையாளர்கள், வாசகர்கள் எல்லாருமே மன்னிக்கணும். ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீமாக தவறான கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஒல்லி அழகு, குண்டு அழகு, இந்த மாதிரியான 2 எக்ஸ்ட்ரீமை என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக தவறான கருத்து. இடையில ஒருத்தர் 2 பேர் பேசினாங்க, அந்த மீடியமாக இருக்கிறது. மீடியமாக இருக்கிறதுல ஒரு ரொம்ப மிகப்பெரிய வசதி ஒன்று உண்டு. பொதுவாகவே நீங்கள் அந்த முனை இந்த முனையை விட எப்போவுமே நடுவில் செல்லுகின்றதில் ஒரு வசதி உண்டு. அது தத்துவமாகட்டும் வரலாறாகட்டும். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த நடுநிலைமைன்னு சொல்லிட்டு கருத்து சொல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா, மதில் மேல் பூனை. அதில் தவிர மீதி எல்லா விஷயத்துலையுமே மத்தியமமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அதுக்குரிய ஒரு அழகு இருக்குது, அதுக்குரிய ஒரு நம்ம சொல்கிற ஒரு சட்டகம் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் மத்தியமமாக ஆசிய பெண்களுக்குன்னு ஒரு உடல் அமைப்பு இருக்குது. நம்ம ஆசிய பெண்களுக்கு, ஆப்பிரிக்க பெண்கள் பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுக்காக அவங்களுடைய அந்த ஒரு வாகான தோற்றத்திற்காக உடல் பலத்தோட ஷோல்டர்ஸ்லாம் ப்ராடாக அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த சீனர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு குள்ளமான உருவம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆசிய பெண்களுக்குன்னு நம்மளுடைய மரபில் வர்ற ஜீனில் வர்ற ஒரு தோற்றம் இருக்குது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக பரந்த தோள்கள், அதே சமயம் நல்ல பரந்த கால்கள், இதோட இருக்கிற ஒரு ஆசிய பெண்ணுக்கான ஒரு தோற்றத்தில்
ஆரோக்கியமாக இருக்கிறது தான் அழகுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒல்லி குண்டு இது எல்லாமே இங்கே ஒரு தோழர் சொன்னார், ஐஸ்வர்யா ராய்க்கு முன் ஐஸ்வர்யா ராய்க்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைச்சிருக்கிற ஒரு கருத்தாக்கம் தான். சங்க இலக்கியத்தை பற்றி கூட அவங்க சொன்னாங்க. இதனால் வந்திருக்கிற விளைவுகள் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி இந்த அனோரெக்சியா புலிமியா ஒரு மாடல், உலகத்தினுடைய தலை சிறந்த மாடல் ஒரு மாதத்துக்கு முன்னால் மனம் நொந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. எவ்ரிபடி சீஸ் மீ, நோபடி லுக் அட் மீ. சீங்கிற ஆங்கில வார்த்தைக்கும் லுக்குங்கிற ஆங்கில வார்த்தைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. எல்லாரும் என்னுடைய வெளி தோற்றத்தை பார்க்க தான் செய்கிறாங்க, ஆனால் யாரும் என்னுடைய ஆன்மாவை நோக்குவதில்லை. பார்ப்பதற்கும் நோக்குவதற்குமான வித்தியாசம். ஆனால் பாவம் அந்த பொண்ணுக்கு அதோடைய அந்த அந்த புரிதல் வந்து தன்னை முழுமையாக அழித்து கொண்ட பின் வந்திருக்கு. ஆக இந்த ஒல்லியா இருக்குந்தா ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது வாஸ்தவம். நீங்கள் வந்து ஒல்லியா இருக்கிற சமயத்தில் ஆரோக்கியமாக விசுக்கு விசுக்குன்னு நடந்து போகிறது, பஸ்ஸில் ஏறுறது, இப்படி எவ்வளோ விஷயங்களை வச்சாங்க. நிறைய பேர் கொஞ்சிறதுக்கு வசதியாக இருக்குது குண்டாக இருக்கிற விஷயம், நாங்கள் கள்ளம் இல்லாமல் சாப்பிடுவோம், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சாங்க. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே நான் ரொம்ப தவறான கருத்துங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அப்புறம் ஒவ்வொருத்தருக்குமான உடல்வாக அவர்களுடைய பாட்டன் பூட்டி அவர்களிடமிருந்து வருவது மரபு முறைப்படி. இப்போ நம்ம உணவு முறை வேற, நம்ம உறவு முறையில் உணவு முறைக்கான ஜீனில் வந்து யாரோ ஒரு வடநாட்டு சேர்ந்த செலிபிரிட்டி இந்த உணவை உண்ணுங்கள் அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல இருக்க ஜீன் கேள்வி கேட்கும், என்னுடைய உடம்பில் இருக்கிற ஜீனுக்கு இது ஒத்து வந்தது இல்லையே, நான் அரிசி உணவை தானே இத்தனை காலமாக சாப்பிட்டு வந்தேன், திடீரென்று ஓட்ஸ் என்ற ஒன்றை ஏன் திணிக்கிறாய், திடீரென்று கோதுமை என்ற ஒன்றை ஏன் திணிக்கிறாய்ன்னு கேட்கும். ஆரோக்கியமான நம்முடைய பாரம்பரிய உணவை சாப்பிடுவதோடு ஆசிய பெண்களுக்கான, குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த திராவிட இனத்தை சார்ந்த பெண்களுக்குன்னு ஒரு உடல்வாக இருக்கு, அதை நம்ம சரியா வச்சுக்குவோம். அது ஒல்லியும் கிடையாது குண்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமா மத்தியமமா இருக்கிறது அதுதான் அழகுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 21ஆம் நூற்றாண்டுல பன்னாட்டு கலாச்சாரம், நுகர்வு கலாச்சாரம், அதிலும் குறிப்பா பெண்களுக்கு இப்போ இங்க பேசினவங்க அவ்வளோ பேரும் ஏன் செலிபிரிட்டிஸ், சினிமா துறையில் இருக்கிறவங்கள மாத்திரம் ஏன் மேற்கோளா பேசுறாங்க? அது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. why should you have to go back, always you have to quote them? சாதாரண ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உடம்பு குறித்து கான்ஷியஸாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன் அந்த துறையில் இருக்கிறவங்கள மாத்திரம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறீங்க, காமிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அது இட்ஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் ப்ரொஃபஷன். ஆனால் அவர்கள் கூடுதலாக தங்களுடைய உடம்பை தங்களுடைய நடிப்பிற்காக ஒரு இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் வச்சிருக்கலாம். அதே ஒரு நீச்சல் வீராங்கனைக்கும் அந்த ப்ரெஷர் உண்டு. இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அத்தனை பேருக்குமே அந்த ப்ரெஷர்ஸ் உண்டு, அந்த ப்ரெஷர்ஸ் உண்டு. ஆனால் நம்முடைய சமூகம் யாரை உடனடியாக உதாரணத்திற்கு அழைக்கிறது என்றால் சோ கால்டு செலிபிரிட்டிஸ், இல்லைன்னா இந்த நடிப்பு துறையில் இருக்கிறவங்க. அந்த கண்ணோட்டமே நான் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நீங்கள் வந்து ஆக்ட்ரஸை மட்டும் மேற்கோளாக எடுத்து காமிச்சிங்கன்னு சொல்லுங்க. அது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா ஒரு சினிமா துறை. ஸ்போர்ட்ஸ்னா இப்போ ஒரு சானியா மிர்சா சொல்லியிருக்கலாம். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சானியா மிர்சா தெரியும். இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுமே வந்து சினிமா தான் அதிகமாக பார்க்குறாங்க. இல்லை, சானியா மிர்சா வந்ததுனால தான் சானியா மிர்சா தெரியும். அது சானியா மிர்சா தவிர வேற யாரு நமக்கு தெரியும் அந்த ஸ்போர்ட்ஸில்? சானியா மிர்சா தவிர இன்னும் நிறைய பேர் அதே உடல் அந்த இதோட மேற்கோள் காட்டும் போது எல்லாருமே வந்து நீங்க ஆக்ட்ரஸ் தான் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நான் இங்க அரங்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க தம்பி. அதாவது எதுக்கு ஆக்ட்ரஸ் சொல்றேன்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவியில் பாரு, சூர்யா 6 பேக் வச்சிருக்காரு, விஷால் 6 பேக் வச்சிருக்காரு, நாமளும் வைக்கணும், ரித்திக் ரோஷன் வச்சிருக்காரு, அந்த மாதிரி ஆக்ட்ரஸை தான் எல்லாருமே முன்னுதாரணமாக எடுத்திருக்காங்க. அதனால தான் ஆக்ட்ரஸை பற்றி நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு விஷயம், சானியா மிர்சாவையும் இல்லை மற்றவங்களையும் வந்து ஒரு நாளைக்கு டிவிலையோ சோஷியல் நெட்வொர்க்லையோ ஒரு 10 தடவையோ 20 தடவையோ பார்க்குறதில்ல. ஆனால் இருக்கிற செலிபிரிட்டிஸ் ஆக்ட்ரஸை எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும், எந்த சோஷியல் நெட்வொர்க் ஓப்பன் பண்ணாலும் அவங்களோட மினிமம் ஒரே ஒரு இமேஜாக தான் நம்ம பார்த்துடுறோம். அவங்களோட கவனங்களும் அவங்கள பற்றியான செய்திகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறதுனால சானியா மிர்சாவை பற்றியும் வருது. பட் கம்பேரிட்டிவ்லி சானியா மிர்சா விட அவங்க ஜாஸ்தியாக வந்துட்டுருக்காங்க, எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் இப்போ அவங்கக்கிட்ட அவங்கள உதாரணமாக சொல்கிறதுன்றது வழக்கமாக போச்சு. பட் அதுக்காக அவங்க மட்டுமே கிடையாது, நீங்கள் இவர் சொன்ன மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஐகான்ஸுங்கிறது அதுதான். அந்த ஐகான்ஸ் இப்போ நீங்கள் நம்மளுடைய தமிழருடைய பண்டைய மரபில் இளவட்டக்கல்னு ஒன்று இளவட்டக்கல்லை தூக்கி தன்னுடைய உடல் தகுதியை ஒரு இளைஞன் நிரூபித்தான் என்றால் தான் அவன் ஒரு பெண்ணை மணக்க முடியும் என்று ஒரு சான்று இருந்ததாக படித்திருக்கிறோம் நம்ம.
அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ப்ராவஸ், இல்லை உங்களுடைய உடல் தகுதியின் மூலமாக உங்களுடைய வலிமையை வல்லமையை நிரூபித்தல் அல்லது நிலைநாட்டுதல் என்பது ஒரு கட்டாயமாக வரலாற்று ரீதியாக இலக்கிய ரீதியாக பார்த்தாலுமே முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் அதை வந்து ஒரு மிக நுட்பமான வன்முறைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் உடலை நீங்கள் கொண்டாடலாம், உங்கள் உடல் குறித்து பெருமிதம் இருக்கணும், ஆனால் அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். யூ ஹாவ் டு சூஸ். நான் இதில் சந்தோஷமாக இருக்கேனா, நான் இந்த உடையில் எனக்கு பிடிச்சிருக்கா. ஒரு சின்ன குழந்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க, என்னை யாராவது திரும்ப சொன்னால் நீ ஒல்லியா இருக்கியே, உனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் குண்டா இருக்கிறதுல வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், அந்த மென்டல் ஸ்டேட்ல இருந்தா போதும். அந்த ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராத வரைக்கும், ஒபேசிட்டினால சுகர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, உங்களுக்கு உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி குறையுது, இப்படிலாம் இருக்கிறப்போ நீங்கள் அதை மிகச்சரியாக அனோரெக்ஷியா புலிமியா போகிற அளவுக்கு போகாத மாதிரி. அனோரெக்ஷியா புலிமியானா அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிஞ்சு உள்ளே போனோடனே கையை விட்டு வாந்தி எடுத்துக்குவாங்க. தட் இஸ் த டிசீஸ். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து கேலரிஸ் வந்து புள்ள போகாதுன்னு அந்த அளவுக்கு அப்சிஸ்டாக இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு முன்னாலே அதெல்லாம் நமக்கு பாரம்பரியமாக இருந்த விஷயம்தான். 90 வயசில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வேலை செய்கிறவங்கள நம்ம பாரம்பரியமான உணவு ஆரோக்கிய நடைப்பழக்கத்தை விட்டுட்டு இப்படி வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய கருத்தரங்கமே நம்ம இப்போ உட்காந்து நடத்திட்டு இருக்கோம். அழகா எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாருக்குமே ஒரு தெளிவான கருத்து இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன குழந்தைக்கு கூட எப்படி இருக்கணும்ன்றத பத்தி தெளிவான கருத்து இருந்தாலும் நடைமுறையில எப்படி இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் இருக்கு. ஒல்லியா இருக்கிறதும் குண்டா இருக்கிறதும் அவங்களுடைய உடல்வாக பொறுத்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஹெரிடிட்ரின்னு கூட சொல்லி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த விஷயங்களை பத்தி எல்லாமே தொடர்ந்து பேசுவோம் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு சண்டே. ஒல்லியா இருக்கிறது அழகா இல்லை குண்டா இருக்கிறது அழகா அப்படின்றத பத்தி காரசாரமா விவாதிச்சுட்டு இருக்கோம். உமா, நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி? நிச்சயமா இப்போ இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட எல்லா கருத்தையுமே பதிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகானவங்க நம்ம திரைத்துறையில் விட்டுட்டு பார்த்தா கூட செலிபிரிட்டிஸ் பெரும்பாலும் இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அழகானவங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மகாத்மா காந்தியை விட ஒரு அழகாக தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, மதர் தெரேசா விட ஒரு அழகு யாரும் இல்லை. அப்படின்னு பார்த்தா கூட அவங்க இந்த ஒல்லி கேட்டகரியில் தான் வராங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருந்தானா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அப்புறம் ஒல்லியாக இருக்கவங்களை பற்றி நிறைய குற்றச்சாட்டு வைக்கும் போது பரிதாபமாக இருக்குது, பஞ்சத்தில் பாடுபட்ட மாதிரி இருக்குது, அப்படி திரும்ப அந்த கருத்து வச்சாங்க. ஆனால் நம்ம ஒரு ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா கூட பெரும்பாலான நோய்கள் இப்போ கார்டியோ டிசீஸாக இருக்கட்டும், இல்லைனா ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அதிகமாக யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தா ஓவர் வெயிட், அதிகமாக வெயிட் இருக்கவங்களுக்கு தான் வருது. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அது வருது கிடையாது. இப்போ இங்கே வந்திருக்கவங்களையே மேடம் சொன்னாங்க கலாச்சார மாற்றம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அவங்க தான். அவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையாக கூட இருக்குது. எவ்வளோ அழகாக இல்லையான தங்கச்சி மாதிரி அவங்க நிச்சயமாக வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சரியான ஒரு வெயிட்டில் அவங்க இருக்காங்க. இதையே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க 45 வயசில் நிச்சயமாக ஒரு 25 வயசுக்குரிய தோற்றத்தில் அவங்களால இருக்க முடியும் அப்படின்றது மேடம் ரொம்ப சரியாக சொன்னாங்க. நம்ம தென்னிந்தியர்களுக்கான இல்லை இந்தியர்களுக்கான அடிப்படை உடல் கூறு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது பெரும்பாலும் அந்த ஒல்லி சார்ந்த அந்த உடல் கூறாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நம்ம இன்னைக்கு நிறையவே வந்தாச்சு. குண்டாகிறது ரொம்ப ஈஸி மேடம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட ஹைட் 5.2, என்னோட வெயிட் வந்து 53 kg, ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கையில் கொஞ்சம் வெயிட் போட்டால் கூட பயமாக இருக்குது, ஐயோ கையில் கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு. கொஞ்சம் ஷோல்டர் வெயிட் போட்டாலே பயமாக இருக்குது. இந்த 53 கிலோவில் 1 கிலோ ஏறினா கூட ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 3 வருஷம் முன்னாடி சடனாக 63 கிலோ போயிட்டேன் மேடம். அந்த 63லேருந்து திருப்பி 53 வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடு குறைக்கல, ஆனால் மனசெலவில் 63 கிலோ ரொம்ப ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு தோற்றம் வந்து போச்சு. என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை அப்படின்ட்டு திருப்பி இப்போ பழைய என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானாகவே ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப ஒரு நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறதே இந்த வெயிட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம். தன்னம்பிக்கைக்கும் உருவத்துக்கும் எவ்வளோ மிக பொறுத்த வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இல்லையா? ஒரு உருவாக்கப்பட்ட கருத்தாக்கம் தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கிராமப்புறம் நம்ம பேசுறது எல்லாமே அர்பன் மத்தியதர வர்க்கத்து ஓரளவு அந்த பெண்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கிராமப்புறம் எங்கள் ஊர் கரிசல் காட்டு பக்கம் அப்படிலாம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒல்லி குண்டுங்கிறத பற்றிலாம் ஒரு பெரிய இதே இருக்காது. ஆனால் எல்லாரும் நாங்கள் பாம்பு உயிர்னு சொல்லுவோம். என் கூட படித்த ஒரு பொண்ணு ஒரு கவிதை கூட நான் எழுதியிருப்பேன். சிலம்பாயி அவங்க அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பாழி, எவ்வளோ நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க, வயிறு அப்படி ஒட்டி போயிருக்கும்,
நாங்கள் ஐயோ அந்த அக்காவுக்கு எப்படி பாரு பாம்பு உயிர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கான்செப்டே இருக்காது. இதுதான் தன்னம்பிக்கையை கொடுக்கும், இதுதான் தன்னம்பிக்கை இல்லைங்கிற இல்லாமல் இயல்பாகவே தோற்றம் எப்படி இருந்தாலும் அவர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பார்கள். அதை தான் நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வருத்தம் இருக்க வேண்டியதான், கவனம் இருக்க வேண்டியதான். ஆனால் அலாமிங்காக நம்ம கவலைப்படவே வேணாம். 53லேருந்து 63க்கு வந்ததுக்கு யூ ஷுட் நாட் பி ரியலி டெரிஃபைட். யூ ஹாவ் டு பி கான்ஷியஸ். பட் அப்சஷனாக அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வயசு கூட கூட நீங்கள் ஒரு வெயிட்டை பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம வாழ்முறை ஊரில் இருக்கிற கரசக்காட்டு பெண்களுடைய வாழ்முறை கிடையாது. 24 மணி நேரம் ஏசியில் இருக்கிறோம், காரில் ஏறுறோம், கார்லேருந்து இறங்குறோம். அப்போ நம்ம பார்த்துக்க தான் வேணும். இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒன்றே என்னென்னா, அவங்க உருவத்தை வைத்து தன்னம்பிக்கையை தீர்மானிப்பது கிடையாது. ஆகவே உருவம் சம்மந்தப்பட்டது இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. என்ன சொல்கிறீங்க? குண்டா இருக்கிறது தான் அழகுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி குண்டா இருக்கேன்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் என்ன. அதனால் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணேன். ஒரு 2-3 மந்த்ஸில் அதனால நான் நிறைய சைடு எஃபெக்ட் எனக்கு வந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் உன்னை அடையாளமே தெரியல, அப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீயாவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், எதுக்கு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனை நம்ம ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சைடு எஃபெக்ட்டும் நிறைய வந்ததுனால நான் வந்து அந்த சப்ளிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது நான் என்னோடய பழைய இதுக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஒரிஜினாலிட்டியை ஏன் நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா விஷயத்துலையும் சரி, அழகாக இருக்கிற மற்ற விஷயத்தில், ஒரு நடக்கிற விஷயத்தில் கூட இப்படி நடந்தால் அவன் என்ன சொல்லுவானோ, அப்படி நடந்தால் இவன் என்ன சொல்லுவானோ நினச்சிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா விஷயமே. அது மாதிரி அவன் என்ன சொல்லுவானோ குண்டா இருக்கிறதுனால, இவன் என்ன சொல்லுவானோ குண்டா இருக்கிறதுனால, வர வர நாளுக்கு நாள் ஏறிட்டே போகிற அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு குவிண்டால் அளவுக்கெல்லாம் இருக்க அப்படின்னு ஓட்டுவாங்க. முன்பக்கம் வந்து காஷ்மீருக்கு போகுது, பின்பக்கம் கன்னியாகுமரிக்கு போகுதுன்னெலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வர வர எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகி நம்ம எதுவும் பண்ண முடியாதோ, நாளைக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு டெய்லி பயந்து நான் இப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நான் இருக்கேன். டெஃபினெட்லி அதை எஃபெக்ட் பண்ணுது உங்களுக்கு. கண்டிப்பாக பண்ணுது. இல்லை, நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்ற போது என்ன விதமான விஷயங்களை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு? ஆக்சுவலி குண்டா இருக்கிறதும் ஒல்லியா இருக்கிறதும் நம்ம சார்ந்த விஷயம் மட்டும்னு தெளிவாக இருக்கணும். அவர் தோழர் சொன்னார், அது அடுத்தவங்களை எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு. நான் இதுக்கான ஒரு மிக முக்கியமான தீர்வாக வைக்கிறது, மறுபடியும் சொல்கிற மாதிரி, அந்த சாய்ஸ் உன்னை மட்டும்தான் பொறுத்தது. நான் என்னுடைய வீட்டுக்காரர், குழந்தை, சமூகம், இப்படி எல்லாத்துக்காக நான் ஒரு சாய்ஸ் எடுக்க முடியாது. அவர் கூட போகிறப்ப அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டுருவாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் நாளையிலேருந்து எக்கச்சக்கமாக சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு தீர்வாக நான் வைப்பேன். நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு உடல் பிரச்சனை இருந்தால், உங்களுக்கு இந்த இதில் இருந்தால் நான் லகுவாக இருக்க முடியும், உங்களுக்கு எல்லா விதமான உடைகளையும் போடணும்னு ஆர்வம் இருக்குது, அதற்காக நான் உடம்பு இப்படி இந்த முடிவை எடுக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ நீங்களாக இருந்தீங்கன்னா அந்த தீர்வு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த தெளிவு தானே, தெளிவு. புறச்சூழல்கள் அதை தீர்மானிக்க விடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு ரொம்ப லாகியாக அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம்னா 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு எல்லா வியாதிகளும் நீங்கள் செடன்டிவாக இருக்கிறப்போ வந்து தான் சேரும். கரெக்ட். ஏன்னா நம்ம பழைய வாழ்க்கை முறை இப்போ கல்லை தின்னாலும் ஜீரணிக்கிற வயசு. எங்களுடைய 16-17 வயசில் இப்போ நெட்பால் பிளேயராக நான் இருந்தேன். பச்சை முட்டையை நீங்கள் உடைச்சி சாப்பிடணும். அந்த முட்டையில் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய பலனுக்காக செஞ்ச விஷயங்கள். இப்போ எத்தனை டீனேஜர்ஸ்க்கு நம்ம இந்த ஒரு இதை கொடுக்குறோம்? சொல்ல முடியாது. 5 வேளையும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்லா விளையாடுவோம், தெருவில் விளையாடுவோம். இன்னைக்கு எங்கள் ஊர்லேயே தெருவில் யாரும் விளையாடுறது கிடையாது. அப்போ தெருவே இல்லை அப்படின்னு ஆகி போயிடுது. வாழ்க்கை முறைகள் மாறும் பொழுது நீங்களும் உங்கள் குறித்து கவலை வேண்டி இருக்கிறது. நம்ம இப்படி சாப்பிட்டுட்டே போனால் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க, நான் இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் இப்படின்னு சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். ஆனால் அதை யாரை வச்சு எடுக்கிறீங்க? 1 மாதத்துலேயே நான் மெலியணும், 1 வருஷத்துலேயே மெலியணும் அப்படின்னு அது டெமோக்ரஸஸ் வார்டு மாதிரி உங்கள் தலையில் மேலே தொங்குற மாதிரி எடுத்துக்கோங்க. நிதானமாக 3 வருஷம் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோட நிதானமாக உங்கள் முடிவை செஞ்சு இதுக்கு போகிறது தான். ஒல்லியாகணும்னா ஒல்லியாகணும். அது வந்து இன்னும் ஒரு ரொம்ப அழகான செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். என்னுடைய உடல் இது, நான் நினச்சா ஒல்லியாகலாம், நான் நினச்சா குண்டாகலாம். அப்படி யோசிச்சு பாருங்க. அது ஒரு அழகான ஒரு புதிய உலகத்தையே உங்களுக்கு திறந்து விடும். கரெக்ட். ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சுமதி, எங்களுடைய
தமிழச்சி. அதாவது நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத நாம் தேர்வு செய்யும்போது அந்த தெளிவில் வரக்கூடிய தன்னம்பிக்கை தான் வந்து ரொம்ப சந்தோஷமான மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் நம்ம கதியில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொன்ன எங்கள் தமிழச்சிக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு. ப்ளஸ் அவங்க சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போயிடக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுக்கான எந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸும் எடுத்துடக்கூடாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடல்வாகுக்கு நம்ம பழக்கப்பட்டு சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை தவிர்க்காம சிறுதானியங்களை சேர்த்துக்கலாம், நிறைய ஹெல்தியான விஷயங்களை சேர்த்துக்கலாம். தவிர நம்ம குழந்தையா இருக்கும் போதுலேருந்து சாப்பிட்ருந்த ஒரு விஷயத்தை வந்து அறவே எடுத்து புறக்கணிச்சிட்டு வேற ஒரு விதமான சாப்பாட்டுக்கு மாறும்போது வந்து நம்மளுடைய உடம்பே கன்ஃபியூஸ் ஆயிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாத ஒரு புத்தம் புது ஆண்டை வந்து நம்ம வரவேற்போம். எல்லாருக்குமே என்னுடைய சார்பில் இருந்தும் எங்களுடைய டீம் சார்பாகவும் ஹாப்பி நியூ இயர். I'll meet you again in Sunday with wishes, Rohini.